Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is Science in Biology part, Standard 7th Standard. Dear students, in today's class we are going to see about new lesson in chapter 7, Weather, Climate and Adaptations of Animals to Climate. First, we will see what is weather and what is climate and adaptation of animal, how adapt the animals in climate. In today's class we are going to see about topic wise, that is subtopic wise. In this lesson we have 3 subtopics. First one is weather, second one is climate, and third one is climate and adaptations to animals. That is the 2 types, one polar region, another one is tropical rainforest. First, in today's class we are going to see first subtopic is weather. Dear student, first what do you mean by weather? This is a state of atmospheric conditions. Atmospheric condition means what? இப்போ in today நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது லைட்டாக மழை வர மாதிரி இருக்கு இல்லையா, that is called weather and climate அப்படின்னு சொல்லலாம். ஓகே, many of our daily activities are planned based on the weather predicted for that day. Yes or no? Yes. நம்ம தினமும் என்ன பண்ணுவோம், டெய்லி இன்றைக்கி வெதர் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. There are daily reports of weather on the televisions and radio and in the newspapers. நம்ம இந்த டெய்லி ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து எதில் பார்க்குறோம், டிவி and radio and then newspapers. But do you know what is weather really is? எஸ், உண்மையாலுமே அது வெதர் அப்படின்றது ஒரு இருக்கா? ஆமாம், நம்ம நார்மலாகவே நம்ம நேச்சுரலில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ வெதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன இருக்கும், இப்போ மார்னிங் ஒரு 9 to 10 o'clock வரைக்கும் வெதர் எப்படி இருக்கும், ஓரளவுக்கு நார்மலாக ஓவராக சன்லைட் இருக்காது இல்லையா. பட் இந்த 10:32 அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock அண்ட் 4 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன்லைட்டோடைய ரேஸோடைய இது பார்த்தீங்கன்னா ரேஷியோ ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் என்ன ஆகிடும், அந்த சன்லைட்டோடைய ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும், அதாவது மூன் வந்துடும் இல்லையா, நைட் டைம் ஆகிடும். அந்த மாதிரி வெதர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா சம்டைம்ஸ் மழை வர மாதிரி இருக்கும், பட் சீசன்ஸ் வைஸும் வந்து என்ன ஆகிருக்கு, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் குளோபல் வார்மிங் சொல்கிறோம் இல்லையா, அதனால என்ன இருக்குது, இந்த மாதிரி வெதர் சேஞ்சஸ் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ரிப்பீட்டடாக அது என்ன ஆகிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. இன் திஸ் லெசன் வி வில் see how different forms of lives are adapt to the climate of their habitat. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எப்படி அடாப்ட் பண்ணி இந்த லைஃப்பை எர்த்தில் சர்வை பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி வி வில் see this lesson. First, weather is state of atmospheric condition அப்படின்னு சொன்னோம் இல்லையா. that atmospheric conditions means what? atmospheric condition means இப்போ நம்ம இருக்கிறது என்ன சொல்கிறோம், அட்மாஸ்பியரில் என்னென்ன இருக்கும், the atmosphere consists of air was consist of different elements. What are the elements? Water vapor, oxygen, nitrogen and hydrogen, carbon dioxide, methane, ethane. There's so many elements are there. First, atmospheric condition. What are the atmospheric condition? First one is temperature. So temperature is very very important இல்லையா. இப்போ நம்ம பார்க்கலாம் மார்னிங் வந்து சன்லைட் வந்து எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸில் சொல்லுவாங்க இல்லையா, தட். தென் second one is humidity. அதாவது ஈரப்பதம், எந்த அளவுக்கு வந்து சன்லைட் இருந்தது, எந்த அளவுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருந்தது அந்த பிளேஸ் அப்படின்றத பற்றி சொல்கிறது. தென் தேர்ட் ஒன் இஸ் ரெயின்ஃபால். இப்போ ஒன் டேக்கு எவ்வளோ செல்சியஸ் ரெயின் வந்து ஃபால் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்க. இப்போ சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 1 சென்டிமீட்டர், அதாவது 120 சென்டிமீட்டர் மழை வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ரெயின்ஃபால் எந்த அளவுக்கு ஆயிருன்றதை மெஷர் பண்ணுவாங்க. தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்னோ.
இப்போ நம்ம பிளேஸ்லலாம் இந்த ஸ்னோன்றது பார்த்திங்கன்னா இருக்காது. பட் அதர் ஸ்டேட்ஸ், அதாவது ரொம்பவே வந்து பனிப்பிரதேசம், கோல்டு பிளேசஸ் சொல்கிறோம் இல்லையா, பனி பிரதேசம், அந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோவோடைய ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். தென் 5th ஒன் இஸ் cloud cover. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஓவர் சன்லைட்டாக இருக்கும். சம்டைம் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், அந்த சன்லைட் அப்படியே கவர் பண்ணி மறைச்சிட்டு இருக்கும். நம்மளுக்கு பார்க்க எப்படி இருக்கும், இப்போ மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெதர் வந்து சேஞ்ச் ஆகும். தென் 6th ஒன் இஸ் wind. wind மீன்ஸ் ஏர். இப்போ ஏரோடைய இது அதாவது ஃபாஸ்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் என்ன இருக்கும், ரொம்பவே அதிகமாக இருக்கும், இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெதர் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், ஸ்னோ, க்ளவுட் கவர், விண்ட், இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெதர். இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெதர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெதர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? Then we find that the daily weather report carries information about the temperature, humidity, rainfall during the past 24 hours. Note down just one activity in your home. நீங்கள் என்ன பண்ணணும், take your newspaper, see in today what is weather அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கூலுக்கு வரக்குள்ள அதை எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? இட் ஆல்சோ ப்ரிடிக்ட்ஸ் தி வெதர் ஃபார் த டே. இது எல்லாமே தான் என்ன பண்ணும், இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது. தென் இட் ஆல்சோ ப்ரெடிக்ட்ஸ் தி வெதர் ஃபார் த டே. தென் த ஹியூமிடிட்டி as you might know is a measure of the moisture in the air. ஓகேங்களா? தென் திஸ் வெதர் ரிப்போர்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை தி, யார் ஆக்சுவலாக இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். Meteorological Department. They will prepare the weather report. Then this department is collect data on temperature, wind, etc. and makes the weather prediction. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கி வந்து மழை பெய்யும், இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு மழை வந்து விடாமல் ஃபால் டவுன் ஆகும்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே யார் சொல்கிறதுனா இந்த மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதை ப்ரிடிக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தென் திஸ் ரெயின்ஃபால் இஸ் மெஷர்ட் பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்ட் ரெயின் கேகேஜ். இப்போது அதிகமாக வந்து மழை ஃபால் டவுன் ஆகக்குள்ள, ரெயின் ஃபால் டவுன் ஆகக்குள்ள அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு நேம் என்னென்னா ரெயின் காகேஜ். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது மூலயமா தான் என்ன பண்ணுவாங்க, ரெயின்ஃபாலை மெஷர் பண்ணுவாங்க. இட் இஸ் பேசிக்கலி மெஷரிங் சிலிண்டர் வித் தி ஃபனல் ஆன் டாப் ஆஃப் கலெக்டிங் ரெயின் வாட்டர். என்ன பண்ணுவாங்க, அந்த ரெயின் வாட்டரை அந்த டாப்பில் கலெக்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து ரெயின்ஃபால் ஆகிருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க. தென் the maximum and minimum temperatures recorded may be the same of the days. However, all the parameters are not the same on 1-2 days. Over a week, there may be considerable variation. அதாவது அப்படி சொல்லலாம். But the weather, the day-to-day condition of the atmosphere at a place with respect to the temperature, humidity, rainfall, wind and speed, etc. This is called weather at a place. இப்போது ஃபார் டேக்கிங் எக்ஸாம்பிள் ஒன் பிளேஸ், என்ன பிளேஸ், புதுச்சேரி அப்படின்னா, இப்போ புதுச்சேரியில் வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது செக் பண்ணுவாங்க. எது செக் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர், தென் ஹியூமிடிட்டி. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர், check we will check temperature and humidity and they will check wind and wind speed. இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த பிளேஸில் இன்றைக்கி மழை வருமா இல்லை எப்படி அந்த இன்றைக்கி வெதர் சேஞ்ச் இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. தென் தி டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் கால்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர். தீஸ் ஆர் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர். இந்த 6மே நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். These are all the elements of weather. The weather of a place changes day after day and week after week. அதாவது டே பை டேயும் பண்ணுவாங்க, இல்லை டே ஆஃப்டர் வீக்
இல்லை மந்த் வைஸ் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. தட் இஸ் வை வி ஆஃபன் சே டுடேஸ் வெதர் இஸ் டூ ஹியூமிட். நம்ம சொல்லுவோம் இல்லையா, காலையிலேருந்து ரொம்பவே கொஞ்சம் கூலிங்காக இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறது. பட் த வெதர் வாஸ் வார்ம் இன் லாஸ்ட் வீக். அதாவது இந்த வீக் வரைக்கும் எப்படி இருந்துச்சு, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோடைய அதை தான் நம்ம வெதர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெதர் இஸ் சச் ஏ காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன் தட் இட் கேன் வேரி ஓவர் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் ஹேப்பன் சம்டைம்ஸ் தட் இட்ஸ் சன்னி இன் த மார்னிங். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா சன்லைட் வரும், ஆனால் அந்த அளவுக்கு என்ன இருக்குது, அந்த சன்லைட்டோடைய ரைஸோடைய அந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் டைம் ஆக தான் அதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா. தென் பட் சடன்லி clouds appear from nowhere and it starts raining heavily. நல்லா சன்லைட் அடிக்கக்குள்ளே திடீர்னு சடன்லி என்ன ஆகும், ரெயின்ஃபால் ஆகும். பட் எப்படி அந்த இடத்துல வாட் வில் ஹேப்பன், எப்படி அந்த இடத்துல அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த மாதிரி தான் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் ஸ்னோ அண்ட் க்ளவுட் கவர் இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் இன்று மழை பெய்ய உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்களே, தட் இஸ் மெஷர்மெண்ட். Then as it is clear from any weather report, the maximum and minimum temperatures are recorded every day. என்ன பண்ணுவாங்க, தினமும் daily the meteorological department they will prepare the maximum and minimum temperatures at a day. Then the special thermometers for this purpose is called maximum and minimum thermometers. இது செக் பண்ணுறதுக்கு இந்த தெர்மோமீட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. Can you guess when during the day we have the maximum temperature and when the minimum? The maximum temperature of the day occurs generally in the afternoon. இல்லையா, நம்ம மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எப்போ பார்க்கலாம், ஆஃப்டர்நூனில் தான் பார்க்க முடியும். பட் மினிமம் டெம்பரேச்சர் மார்னிங் பார்க்கலாம். பட் while the minimum temperature occurs generally in early morning. Is correct or not? Is correct. Okay student, this is a weather. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன். The all changes in the weather are caused by the sun. Sun தான் இதுக்கு important reason. Then the sun is a huge sphere of the hot gases at a very high temperature. The distance of the sun from us very large. இல்லையா, இப்போது நம்ம எர்த்துக்கும் சன்னுக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். Then the energy sent out by the sun is so huge that it is a source of all heat and light on the earth. So the sun is the primary source of energy that cause changes in the weather. இதான் சொல்கிறோம், நம்ம சன்னை என்ன சொல்கிறோம், ஒரு எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் the earth's surface, oceans and the atmosphere play important roles in determining the weather at any place. If you live near the sea, you would have realized that the weather at your place is different from that the place in your desert. இங்கே கடலுக்கு, அதாவது சி பக்கத்துலேயே நிறைய பேர் வீடு இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸில் இருக்கிற டெம்பரேச்சரும் பட் அதுவே டெசர்ட்டில் இருக்கிற டெம்பரேச்சரும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஆன் நியர் தி மவுண்டைன் ஆல்சோ. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த வெதர்ன்றது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸில். அதாவது இந்த ஏர்த்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த வெதர் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வெதரோடைய ப்ரொடக்ஷன்ஸை வச்சு தான் இன்றைக்கி ரெயின்ஃபால் அதிகமாகுமா இல்லை சன்லைட் ரேஸ் அதிகமாக இருக்குமான்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தென் we will see in today what are the topics we are learned. Only weather. Then class work session. Okay, one recall first. What are the elements in weather? Temperature, humidity, rainfall, snow, cloud cover and wind. பட் இந்த வெதர் ரிப்போர்ட்டை யார் ஆக்சுவலாக மெஷர் பண்ணுவாங்க, திஸ் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அவங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த வெதர் ரிப்போர்ட் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள மெட்ரலாஜிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம யார் என்னென்னு சொல்லுவோம், மெட்ரலாஜிஸ்ட். we will say meteorologist. Then இந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ அதிகமாக இந்த ரெயின்ஃபால் ஆகுறத எதில் மெஷர் பண்ணுவாங்க, இன் ரெயின் காகேஜ். இதில் தான் என்ன பண்ணுவாங்க, ரெயின்ஃபால் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத இந்த ரெயின் காகேஜ்ன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. தட் இஸ் யுவர் செஷன் டுடே.
In today homework is read and write your classwork in first subtopics in this lesson, weather and climate and adaptation of animals. Next we will see classwork session. First mind map. First நீங்கள் மைண்ட் மேப் தான் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இஸ் வெதர், சன் அண்ட் மூன் அண்ட் then rainfall gauge and climate is hot, dry, warm and wet and meteorological department. Then subtopics, 3 subtopics, weather, climate and adaptation of animals. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டாபிக் தான் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? the D words are there. First one is weather is atmospheric condition, sunset, sunrise, moonset, moonrise and temperature and humidity and elements, humid and thermometers. This subtopic have 6 1 marks. First one is the daily weather report in a newspaper carries information about all expect temperature, humidity, rainfall and pollution. The answer is pollution. Then during dash the temperature is minimum. So the answer is early morning. Third one is weather report is prepared by the WHO, meteorological department. Then Phillips. Rainfall is measured by an instrument is called rain gauge. Then the maximum temperature of the day generally occurs in the afternoon. Dash is a measure of the moisture in the soil is answer is humidity. Then 2 marks. First one is define weather. Weather is நம்ம பார்த்தோம் இல்லையா, the state of atmospheric conditions such as what are the elements? Temperature, humidity, rainfall, snow, cloud cover, wind at a given place and time is called weather அப்படின்னு சொல்லுவோம். Next one is what do you mean by meteorology? Meteorology is the interdisciplinary scientific study of atmosphere. Atmosphere பற்றி படிக்கிறதா என்னது? Meteorology அப்படின்னு சொல்கிறது. Then define hygrometer. The humidity is measured by an instrument is called hygrometer. Then one 3 mark. How can we calculate the mean temperature of a place for a given month? The mean of temperature for a given month can be measured in 2 ways. What are the ways? First one is we find the average of the temperatures recorded during the month. அந்த மந்த்துக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க. தென் செகண்ட் இஸ் we calculate the average of such average temperatures is over many years give the mean temperature. First வந்து என்ன பண்ணுவாங்க, during the month wise பார்ப்பாங்க. Then second one is year wise. Okay students, in today homework is read and write your classwork in first subtopic in weather from chapter 7, weather and climate and adaptation of animals. Thank you students, thank you for your cooperation.